ஏ எடுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முயற்சி எடுக்கணும் நம்ம. ஓகே, கம். நம்ம மார்ஃபாலஜினா இந்த மாதிரி கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? உங்களோட பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி வரும். ஓகே, 6 மார்க்கா 8 மார்க்கா அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேயா, சரி. மார்ஃபாலஜி நம்ம வந்து பீனாயட் பண்றதுக்கு முன்னாடி அதோட விதிமுறைகளை மொதல் நம்ம பார்ப்போம். Okey, kita tengok syarat-syarat dia. Skema pemarkahan. Okey, idan SPM atau skema pemarkahan. Okey, dengar betul-betul. இப்ப அவங்க kata yang ditanya அவங்க என்ன kata கேக்குறாங்க? Kata bantua, kata sendia அந்த மாதிரி. Okey, berikan satu markah bagi kata yang ditanya yang betul. இப்ப contoh, இந்த இடத்துல நான் என்ன கேட்டிருக்கேன்? 4 kata bantu கேட்டிருக்கேன். கரெக்ட்டா? அப்ப நீ kata bantu வந்து நீ senarai பண்ணாலே ஒரு மார்க் இருக்கு. ஆயாட் செய்யறதுக்கு இல்ல. செனாராய் பண்ணாலே ஒரு மார்க் இருக்கு. அப்புறம் அந்த செனாராய் பண்ண ஆயாட் கரெக்டா இருந்துச்சுன்னா, சாரி, அந்த அந்த செனாராய் பண்ண பிரகாத்தான் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆயாட் அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேயா? அப்ப அந்த ஆயாட்டும் கரெக்டா இருந்தா ஒரு மார்க். அப்ப ஒரு கதா பந்து நீ செனாராய் பண்றதுக்கும் ஆயாட் செய்யறதுக்கும் 2 மார்க். அந்த மாதிரி 4 செஞ்சா 8 மார்க். இப்படிதான் வருது 8 மார்க். ஓகேயா? அதோட விதிமுறை தெரிஞ்சுக்கிங்க. அப்பதானே உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. Berikan satu markah bagi setiap ayat yang betul dan gramatis. Apa itu gramatis? கிராமட்டிஸ்னு போட்டிருக்காங்கன்னா அப்படின்னா என்னது? கிராமமா? கிராமட்டிக்கலி கரெக்ட். அதாவது betul dari segi tata bahasa. எழுதிக்கிங்க. betul dari segi tata bahasa. எப்படி எல்லா மொழிக்குமே அதோட பிரத்துரான் இருக்கும்ல. பாசா மொழியோட பிரத்துரான் வந்து தத்தா பாசான்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? இலக்கணமா? இலக்கணம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் கிராமர். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, boleh menggunakan struktur cakap ajuk. Cakap ajukனா டயலாக் ஃபார்ம்ல எழுதலாம். சக்காப் அஜுனா டயலாக். உங்க ஆயாட்ட டயலாக் ஃபார்ம்ல எழுதலாம். ஆனா அது கரெக்டான தண்டா பாச்சால செய்ய தெரியணும். சொந்த டயலாக் ஃபார்ம் தெரியுதானே? எப்படி போட்டிருப்பாங்க? கத்தா அலி. இப்படி எழுத தெரியணும். டயலாக் ஃபார்ம் எழுதலாம். ஆனா நான் உங்களுக்கு எழுத சொல்லல. அது ரிஸ்க்லாம் எடுக்காதுங்க. ஓகே, நார்மலான ஆயாட்டு ரொம்ப கட்டையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டாவும் இருக்கக்கூடாது. நான் அப்புறம் சொல்றாங்க. Sekiranya kata yang ditanya digunakan dalam beberapa kata yang ditanya digunakan dalam satu ayat, berikan pertimbangan satu ayat saja. இப்ப அதாவது ரெண்டு பெஞ்சோர பிலாங்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொந்தோ பீலாவும் பூச்சோவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரே ஆயாட்டில் பயன்படுத்திட்டேன்னு வச்சுக்கோ. அது ஒரு ஆயாட்டா தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். இப்ப பீலாக்கு பூச்சோ, இதுக்கு தனி ஆயாட் செய்யணும், இதுக்கு தனி ஆயாட் செய்யணும். இது ரெண்டையும் கலந்து ஒரே ஆயாட்டில் எழுதுனீங்கன்னா அது ஒரு ஆயாட்டை தான் நாங்கள் பார்ப்போம். அதை தான் அவங்க சொல்றாங்க. புரியுதா? ஒரு பிரகாத்தானுக்கு ஒரு ஆயாட் எழுதுங்க, கலந்து எழுதுற வேணாம். ஓகே, ரைட். Kata yang diuji salah tetapi ayat yang dibina betul, berikan kosong markah. அதாவது நான் கேட்டது கதா பந்து, நீ போய் பெஞ்சோட பிலாங்கன் சினாராய் பண்ணிட்டு கரெக்டான ஆயாட் போட்டாலும் அதுக்கு மார்க் கிடையாது. வார்த்தை கரெக்டா இருக்கணும். அப்படிதான் ஆயாட் நாங்க பார்ப்போம்னு சொன்னோம். அப்ப வார்த்தையே சரியில்லைன்னா ஆயாட் நீ பீனா பண்றது வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது ஜிக்கா அது பத்திகான்ல இருக்கிறதுனால அது பத்திகான ஆயாட்டை தீர்வு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஆப் இருக்கு, பார்ப்போம். Calon menyalin atau meniru keseluruhan ayat daripada petikan atau mana-mana bahagian dalam keseluruhan kertas soalan. Kertas soalan நீ எங்கே பார்த்து நீ அடிச்சாலும் அவங்களுக்கு தெரியும். பேப்பர் செய்யறவங்களுக்கு தெரியாதா? ஓகே, பரிகான் கோசோங் மார்க்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படி பார்த்து எழுதாதீங்க. சிம்பிளா எழுதினாலும் புரிஞ்ச மாதிரி எழுதுங்க. பொதுவா அது வந்து உண்மையான எஸ்பிஎம் மார்க்கு வந்து அதை அவ்வளோவா ஸ்ட்ரிக்டா மார்க் பண்ண மாட்டாங்க. ஓரளவு அப்படின்னு கொடுத்துருவாங்க. மார்க் அள்ளி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் மார்க் கொடுக்குற செக்ஷன். மற்ற இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கும், மார்க் கொடுக்க முடியாது அவங்களே நினைச்சாலும். அதனால அந்த அந்த பகுதியெல்லாம் கோசமா விடாதீங்க. அதெல்லாம் நீங்க சொன்னாங்க பாஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. பாசம்லாம் ஓகே. Perkataan yang digunakan sebagai kata nama khas atau peribahasa. அந்த வார்த்தையை கத்தா நம்ம காசாவும் தெரியல. கத்தா நம்ம காசுன்னு என்னன்னு ப்ரோனவுன்ஸ். அதாவது இப்போ வந்து நான் காமூஸ்ன்ற வார்த்தை காரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆயட் பீனா பண்ணும்போது saya akan membaca kamus dewan setiap hari அப்படின்னு. அப்ப காமூஸ்ன்ற வார்த்தையை நீ கத்தா நம்ம காசா பயன்படுத்திட்டு தானே. அதனால அந்த அது ஆயட் ஸ்ட்ரெயிட் அவே 0. கத்தா நம்ம காசா பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அப்புறம் பெரிபாசாவும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து புவான்னு வச்சுக்கிங்க. பிரகாத்தான் வந்து புவா.
Ada baca ayat saya sorang. Saya telah membeli buah tangan sebelum berjumpa dengan sebelum melawat kawan saya di hospital. Buah tanganna pemberian. ஏதாவது எடுத்துட்டு போறது. அப்ப அந்த buah tangan வந்து simpulan bahasa. Simpulan bahasa is under peribahasa. அப்ப நீங்க அதை peribahasa-வா பயன்படுத்தும் போதும் என்ன வருது? 0 mark. அதனால கத்த நம்ம காசா பயன்படுத்தாதீங்க, peribahasa-வா பயன்படுத்தாதீங்க, ஆயாட்ட ஃபுல்லா தீர்வு பண்ணாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 0 mark. ஓகே, வேற என்ன 0 மார்க்னா மக்சூட் ஆயாத் yang tidak jelas. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ சொந்தோ வந்து செக்அப்ன்ற வார்த்தை இருக்கு வச்சுக்கிங்க. இந்த செக்அப்ன்ற வார்த்தை கத்த எஜெக்டிவ்னு எனக்கு தெரியும், ஆனா அது அதோட அர்த்தம் தெரியல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? saya menggunakan kamus, புத்திசாலி தானமா, அங்க பாருங்க. saya menggunakan kamus untuk mencari perkataan cekap. perkataan cekap அப்படின்னு போட்டிருக்கான். செக்கப்ன்ற வார்த்தை இருக்கா இல்லையா ஆயாட்ல? ஆயாட் betul, ஆயாட் betul தான். ஆனா நீ எழுந்த போற ஆயாட் எப்படி இருக்கணும்னா அந்த ஆயாட்டோட அர்த்தத்தை உணர்த்துற மாதிரி இருக்கணும். Ayat itu mesti jelas menunjukkan maksud. புரியுதா? நான் கூட தான் சொல்லலாம், semalam saya telah mempelajari satu perkataan baru yaitu cekap. tak boleh. அந்த செக்அப்னா என்னது? ஒரு 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 கொடுத்த வேலையை வந்து கரெக்டா முடிக்கிறது தான் செக்அப்னு சொல்றது. அப்ப அதுக்கான ஆயாட்டை தான் நீ செய்யணும். சும்மா அந்த ஆயாட்டை பயன்படுத்தி என்ன வேணாலும் செஞ்சிடலாம்னு இல்ல. மக்சூட் தஜில்லாஸ் கிட்ட பாக்கி கோசோங் மார்க்கா juga. அப்புறம் நீங்க ஆயாட்லாம் செய்வீங்க. ஆயாட் வந்து கரெக்டா சினாராய் பண்ணிட்டீங்க. ஆயாட்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கீங்க. ஆனா எல்லா ஆயாட்டும் கரெக்டா மக்சூட் படி இருக்கு. கதா நம்ம காசா பயன்படுத்தல, பரிபாசா பயன்படுத்தல. ஆனா தத்தா பாசா படி அங்கங்க ஏரர் இருக்குன்னு வச்சுக்கீங்க. அப்போ உனக்கு எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சிருக்கேன், ஆனால் அங்கங்கே தத்தா பாசா ஏரர் இருக்கனால -1. அப்போ எப்படி இருந்தாலும் உனக்கு 7 மார்க் கையில் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் 1 மார்க் நாங்கள் வெட்டுவோம். ஒரு இதுக்கும் மார்க் வெட்ட மாட்டாங்க. அப்போ இதில் சொன்னாங்க மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவோம். மொதல் சொன்னாங்கன்னு செக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். கரங்கானெலாம் வெயிட், கரங்கானெலாம் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஓகேயா? ஓகே, நான் என்ன டாபிக்னு வெள்ளனியாக சொல்லிடுவேன். நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வச்சு ஒரு இன்டர்நெட்டோ யூடியூப்லேயோ படிங்க, அதை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க. அப்போ நான் கேட்கும் போது என்னென்ன ஈஸி கேட்கும் போது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பேசணும். என் கிளாஸில் எல்லாரும் பேசணும், நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். இது மொதல் கிளாஸ்னால தான் அப்படி இருக்கும். உங்களுக்கு டஷ்வி கிட்ட கேளுங்க, யாரையும் விட மாட்டேன். எல்லாரும் நீ வாயை திறந்து உன் ஐடியாவை சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நாளை பின்ன நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நீங்கள் பாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பா, நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இல்லை, டக்குன்னு நடுவில் வந்து ஓகே என்னோட ஐடியா இப்படி, என்னோட ஐடியா எப்படின்னா அந்த நம்பிக்கை வேணும் உங்களுக்கு. சாஃப்ட் ஸ்கில் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க படிச்சு? புரியுதா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது காத்தா பந்து, கரெக்டா? சரி, காத்தா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மார்ஃபாலஜி எடுங்க. இது நோட்டா மார்ஃபாலஜி எடுங்க. காத்தா பந்து எங்க இருக்கும்? காத்தா ப்ராஃப்ராசா, அது வந்து அதாவது காத்தா துகாஸ் கீழே இருக்கு பாருங்க. ஓகே, காத்தா துகாஸ் கீழே இருக்கும். காத்தா பந்து தேடுங்க எங்க இருக்குன்னு. எத்தனாவது பேஜ்மா? ஓகே, 4வது பேஜ் தொடங்க எல்லாரும். இதோ பாருங்க, காத்தா ப்ராஃப்ராசா. ஓகே, நீங்க இதெல்லாம் வந்து படிக்கிறதா இருந்தா படிக்கலாம்ல. இது காத்தா ப்ராஃப்ராசால மொத்தம் எத்தனை இருக்குன்னு நான் காட்டுறாங்க. அதுல இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது காத்தா பந்து. ஓகே, kata bantu. Kata bantu na என்னத்துக்குன்னா, ஓகே, jenis perkataan yang bertugas membantu frasa kerja. Kata kerja இருக்குல்ல, berlari, memburu, membaca, அது முன்னாடி வரும். அந்த kata kerjaக்கு ஹெல்ப் பண்றதுனால தான் அது பேர் kata bantu. adjective வந்து குவாட் பண்றதுனால தான் அது பேர் kata penguat. kata penguat வேற, kata bantu வேற. ஓகே, kata bantu வந்து நம்ம kata kerjaக்கு முன்னுக்கு போடுற ஒரு ayat, ஒரு perkataan, sorry. Oke, kata bantu kita boleh bahagi kepada 2, yaitu kata bantu aspek, kata bantu ragam. Perusaha வருது கொட்டாய். ஓகே, kata bantu aspek dan kata bantu ragam. Aspekனா டைம், ராகம்னா ஆக்ஷன். ஓகே, சரி. அதாவது இந்த கேள்வியில வந்து kata bantu aspek, kata bantu ragamனு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. kata bantu பொதுவாக தானே கேட்டிருக்காங்க. அப்போ நீ aspekையும் ராகமையும் கலக்கலாம். இருந்தாலும் aspekனா என்ன, ராகம்னா என்னன்னு பார்ப்போம். aspekனா
டைம் சம்மந்தப்பட்டது. ராகம்னா ஆக்ஷனுக்கு பயன்படுத்துறது. இப்போ டைம் சம்மந்தப்பட்டதுன்னா ஓகே, நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். ஓகே, கதை பந்து பார்ப்போம். கதை பந்து எஸ்பெக்ட் மாதிரி பார்க்கலாம். கதை பந்து எஸ்பெக்ட்னா டைம். அதாவது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம்? தெல்லா. கரெக்டா? சாயா தெல்லா மக்கான் அப்படின்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகேயா? அப்புறம் சுடா. சுடாவும் பாஸ்ட் டென். இதெல்லாம் பாஸ்ட் டென். ஓகேயா? தெல்லா, சுடா. இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன சொல்லணும்? மாசி, செடாங், இந்த மாதிரியான வார்த்தை. செய்ய போறேன் இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல நடக்க போகுதுன்னா பெருநா, இன்னொரு இது பாஸ்ட் டென்னும் பெருநாள் வரும். akan, bakal, kamu merupakan pelajar bakal menduduki SPM. Bakalனா akan அர்த்தம். இதே akan kata sendi நாமாலையும் வரும். அப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது கதை செண்டி வரும்போது நான் சொல்லி தரேன். எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லி கொடுத்தா அப்புறம் மண்டை குழம்பிடும். ஓகே, ஸோ பாஸ்ட் டென், ப்ரெசன்ட் டென், ஃபியூச்சர் டென்ஸ் பாசம் லைவ்ல இருக்கு. என்ன மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அதுவே கதா பந்து ராகம் வச்சுக்கிங்க. கதா பந்து ராகம்னா ஆக்ஷனுக்கு பயன்படுத்துறது. ஓகே, அப்போ இது நீங்கள் எப்படின்னா ஒரு கதை மாதிரி ஆஃபால் பண்ணணும். எத்தனை வீடு இருந்துச்சு? ஒரு கிராமத்தில் 2 வீடு தான் இருந்துச்சு. அதில் இந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட், அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட், இந்த வீட்டில் ஒரு ஒய்ஃபு, அந்த வீட்டில் ஒரு ஒய்ஃபு, இந்த வீட்டில் ஒரு பிள்ளை, அந்த வீட்லேயும் ஒரு பிள்ளை. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா இவங்க கேட் வளர்த்தாங்க, இவங்க டாக் வளர்த்தாங்க. டாக் வளர்க்குறது ஒன்றும் சிரமம் இல்லை, அதனால அங்கே ஒரு மேடும் இருந்தாங்க. ஓகேயா? என்னத்துக்கு இது எழுதுனேன்? ஹாரூஸ், ஹெண்டா, வாஜிப், வாஜார், perlu, patut, cuba, dapat, mesti. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் பேசிக்கானது. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா தான். போலே ஓகே, பாசம் லாயுல இந்த மாதிரி நிறைய சின்னாங்க ஆஃபால் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. அதை ஆர்வத்தோடு கேட்கணும். அது ஆர்வத்தோடு கேட்டிங்கன்னா அது உங்கள் மனசில் பதியும். போலே ஸோ அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் இப்போ நம்ம தேட போகிறோம். புரியுதா உங்களுக்கு? சரி, நல்லா பார்த்துக்கிங்க. அது கதை பந்து எஸ்பேக்காவும் இருக்கலாம், ராகாமாவும் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் எப்போ போடுவீங்க? கதை kerjaக்கு முன்னாடி தான் போடுவீங்க. contoh, saya harus bersenam setiap hari. saya hendak bersenam setiap hari. bersenam kata kerja அதுக்கு முன்னுக்கு தான் வரும். கண்டிப்பா kata kerjaக்கு முன்னுக்கு தான் வரும். அதனால தான் அது பேர் kata bantu. boleh ya? ஓகே, ஆக்சுவலி போலேவே வந்து ஒரு விதமான kata bantu ராகம் தான். ஓகே, அது மறந்துட்டேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, kita tengok sempena bulan kebangsaan kali ke-67. Okay, ready? Okay, sempena bulan kebangsaan kali ke-67, para penduduk Taman Maju sedang bersiap-siap untuk acara sambutan yang akan diadakan pada akhir minggu ini. Okay, இந்த வாக்கியத்தை நல்லா படிச்சிட்டீங்களா? ஓகேயா? இதுல வந்து எங்க இருக்கு kata bantu? Sedang, very good, and akan. அந்த அக்கானுக்கு பின்னாடி பாரு, கதை kerjaவா இருந்துச்சுன்னா அது kata bantuவா வேலை செய்யுது. kata kerja இல்லாம இருந்துச்சுன்னா அது kata bantu இல்லை. ஏன்னா அக்கான் வந்து 2 கதாவும் வேலை செய்யும். அதனால தான் நம்ம பார்க்கணும். ஓகே, வெரி குட். ஸோ மொதல் இடத்துல நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? Mereka perlu menyelesaikan persiapan dengan cepat agar semuanya dapat berjalan lancar. 2 இருக்கு. Perlu, very good. Mereka perlu lah menyelesaikan. பாருங்க, perlu முடிஞ்சு kata kerja இருக்கு. Dengan cepat agar semuanya dapat berjalan dengan lancar. Dapat. Okay, garis பண்ணிக்கிங்க அதெல்லாம். Setiap orang memiliki tugas masing-masing. Ada yang menyiapkan makanan, ada yang mendekorasi hiasan, ada juga yang akan mengatur persembahan. Akan, ஆனா ஏற்கனவே akan நம்ம பயன்படுத்திட்டோம். ஆமாவா? அதனால நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆனா garis பண்ணிக்கலாம்ல வேணும்னா. ஓகே. Dengan kerjasama yang baik, mereka yakin sambutan kali ini akan menjadi yang terbaik. மறுபடியும் akan தான் இருக்கு.
Meskipunnya walaupun artinya guys. Walaupun sedang sibuk, semangat gotong royong selalu membuat semua kerja mereka terasa lebih ringan dan menyenangkan. Selalu. இதுல கதா பந்துவாவா வேலை செய்யுது. எஸ். கதா எஜெக்டிவாவும் இருக்கும். இந்த விஷயத்துல அது கதா பந்துவா வேலை செய்யுது. ஓகேயா? நம்மளுக்கு நம்மளுக்கு நிறைய ஆக்சுவலி அவங்க 4 கேட்டாங்கன்னா அங்க ஆக்சுவலி நிறைய தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? உனக்கு கான்ஃபிடென்டா எந்த 4 விஷயம் தெரியும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. தெரியாத விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்மளுக்கு என்னது? செடாங் பாருங்க, சின்னாங்கன்னு ஐயா தானே இதெல்லாம். செடாங்லாம் நம்ம சின்னாங்க நம்ம சொல்லிடலாம். செடாங், பெர்லு, அக்கான், இன்னொன்னு இருந்துச்சு டப்பாட். இந்த 4 எடுத்துருங்க. சிலாலும் வந்து சில பேர் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. நான் கொடுத்த நோட்டாலையும் இல்லை பாருங்க. ஓகே, ரினிதா செடாங்க வச்சு ஒரு ஆயாட் செய் பார்ப்போம். உன் மைண்ட்ல தோன்றது சொல்லு. செடாங்க என்னது? நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க ரைட்டா? அதுதான் செடாங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? saya sedang belajar. என்ன belajar பண்ற? bahasa Melayu. இங்க இருக்கிறது சொல்றியா? ஓகே, saya sedang belajar bahasa Melayu அப்படி சொல்றது தவறு. ஏன்னா அது tata bahasa பிள்ளை இருக்கு. saya sedang mempelajari. belajar இல்ல. saya sedang mempelajari subjek bahasa Melayu. கொஞ்சம் ரொம்ப கட்டையா வச்சிடாதீங்க. subjek bahasa Melayu di pusat tuition. ayat ni senang, மீனிங் ரொம்ப சின்னாங்க இருக்கு. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டீடைலிங் பண்ணுங்க. ஆயாட் கொஞ்சம் பஞ்சாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பிஎம் லெவலுக்கு கரெக்டா இருக்கும். ஏமா? ஓகே. நீ சொல்லு உன்னோட ஆயாட்ட. ஓகே, இன்டர்நெட் வந்து பெரிய ஆயிப்பாய்ச்சியா சின்ன ஆயிப்பாய்ச்சியா? பெரிய ஆயிப்பாய்க்கணும். இன்டர்நெட் வந்து கதன மக்காஸ். அப்புறம் பாசம் லாயு சின்ன ஆயாட்ட பாய்ச்சியா பெரிய ஆயாட் பாய்ச்சிருக்கேன். பாசம் லாயு வந்து சப்ஜெக்டை குறிக்குது, அதனால பெரிய ஆயாட் பாய்க்கும். ஓகே, கரெக்ட். வேற ஏதாவது ஆயாட் சொல்ல போறீங்கன்னா சொல்லலாம். சிடாங்க்கு இல்லை உங்க டேர்னுக்கு வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டேர்ன் வரும். அடுத்தது நீ ரெடியா இரு. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க காய்ஸ். எக்ஸசைஸ்க்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். மற்ற எக்ஸசைஸ்லாம் நான் காத்தா மட்டும் தான் தேடி கொடுப்பேன் தவிர ஆயாட் நீங்க செஞ்சு என்கிட்ட பாஸ் பண்ணிக்கணும், மார்க் வாங்கிக்கணும். Kita perlu makan makanan yang kita perlu makan makanan yang sehat untuk menambahkan gaya hidup kita. gaya hidup yang sehat. ஓகே, ஆயாட் நல்ல நல்ல ஐடியா. ஓகே, ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். உங்களுக்கு ஐடியாவை சொல்லணும். அது சின்ன சின்ன கிராமட்டிக்கல் ஏற நான் உங்களுக்காக செஞ்சிருவேன். ஓகேயா? வாயே திறக்காம இருக்கிறது தான் எனக்கு பிடிக்காது. ஓகே, kita perlu makan makanan yang berkhasiat mati koma. இல்லாட்டியோ இது அழைக்க முடியல. ஏன்னா நம்ம gaya hidup sehat மின்னுக்கு போட போறோம். அதனால மக்கானன் yang sehat. மக்கானன் வந்து சேஹாட்டா இருக்காது. இங்கிலீஷ்ல வந்து அது கரெக்ட், ஹெல்த்தி ஃபுட். ஆனா மலாயில அது தப்பு, அப்படி வராது. மக்கானன் yang berkhasiat, bernutrisi tinggi அந்த மாதிரி பயன்படுத்தணும். ஓகேயா? அப்ப நான் என்ன பண்றேன்? bernutrisi tinggi, high nutritional value இருக்கிற ஃபுட்.
Kita perlu makan makanan yang bernutrisi tinggi agar mengamalkan gaya hidup yang sehat. Very good. Idea நல்லா வருது. Salanama. Good. Okay. Next. Vinusha. Akan. Okay. Akan வச்சு ஒரு ayat சொல்லி பார்ப்போம். சிம்பிளா யோசிச்சு கூட சொல்லலாம். அதுக்குன்னு saya akan tidur. அப்படி போட்டா அடி வாங்கிடுவேன். Saya akan bekerja Kerja apa yang akan kamu buat? memotong Saya akan saya akan memotong lem di tempat potong lem. saya akan menyertai Akan menyertai aktiviti gotong royong, menyertai aktiviti gotong royong. எப்ப செய்றாங்க? Yang akan diadakan pada minggu hadapan. மறுபடியும் இன்னொரு akan வந்துருச்சாங்க. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. Yang akan diadakan pada minggu hadapan. இல்லை, yang akan dianjurkan di Taman Perai. Rumah terbuka. Rambutan, sambutan ke rambutan சொல்லிருப்பேன். ஓகே, rumah terbuka வந்து மஜ்லிஸ் மா, சம்புத்தான் கிடையாது. ஓகேயா, அது வந்து ஒரு பிராயான சம்போர்ட் பண்றது தான் rumah terbuka. அப்ப அது வந்து ஒரு மஜ்லிஸ், புக்கான சம்புத்தான். நீங்க வேற வேற ஆயாட்டும் எழுதிக்கலாம் லைஃப் இஃப் யூ. சிம்பிளா யோசிங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிச்சு ஆயாட்ட கெடுத்துறாதீங்க, அதுவும் முக்கியம். அதுக்குன்னு ஓவர் சிம்பிளாவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தம்பா பண்ணிக்கிங்க. Okay, saya akan menyertai aktiviti gotong royong yang akan diadakan pada minggu hadapan. எழுத்து அப்பப்போ கொஞ்சம் ஓடும் தான். ஓகே, அடுத்தது வந்து ayat keempat வந்து Priyanka dapat. முதல்ல ஒரு ஐடியாவை யோசிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மலாயில யோசிக்காதீங்க. உங்களுக்கு தமிழ் தான் பிரைமரினா தமிழ்ல யோசிங்க. டப்பாட்னா என்னது முடியும், என்னால வந்து அந்த வேலை செய்ய முடியும், ஆனா இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொண்டை நம்ம அதை யோசிங்க ஆயாட்ட, அப்புறம் மலாய் மொழியா மாத்துங்க. புரியுதா? ஓகே, நீ சொல்லுப்ப. டப்பாட். மெடிடேஷன் போயிட்டியா? Saya dapat memelihara sebuah kucing. Saya dapat உன்னால முடியும் அந்த மாதிரி சொல்றது. saya dapat என்னது? saya dapat menyertai dalam program kecemerlangan itu, tetapi dapatனா வந்து something you successfully gain it, அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி அது mendapat-மா. இந்த dapat வந்து kata bantua பயன்படுத்தணும். mendapat வேற, dapat வேற. saya dapat memasuki universiti. Saya dapat memasuki universiti yang terkenal itu. முடிஞ்சு. அந்த ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் என்னால் நான் சக்ஸஸ்ஃபுல்லி பூந்துட்டேன். மஸ்ட் ட்ரை. ஓகே பிரியங்கா, இன்னொன்று கூச்சிங்க்கு ஏன் செபுவா சொன்னேன்? கூச்சிங்க்கு என்ன சொல்லணும்? சேக்கோர். செபுவானா பெரிய புண்ணியா இருக்கணும் அப்படின்னா அது. Saya dapat memasuki universiti yang terkenal itu. முடிஞ்சு. Memuji.
ஓகே, ஸ்லோலி யூ ஆல் லேர்ன். ஆனா முயற்சி பண்ணணும். ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? நான் ரெண்டாவது ப்ராக்டிஸ் போறேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து காத்தா மஜ்மு மன்டாக். ஓகே, இன்னைக்கு மொர்ஃபாலஜி வந்து நம்ம செஞ்சோம்னா இன்னும் ஒரு 1.5 மாசம் சென்று தான் அடுத்த மொர்ஃபாலஜி வரும். அதனால இப்போதைக்கு நான் கொடுத்த இந்த 4 மொர்ஃபாலஜியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எது இந்த வருஷத்துக்கு தேவையோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எஸ்பிஎம்க்கு எது வெளியாயிருச்சோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். புரியுதா? நான் எதெல்லாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் இந்த வருஷம் எஸ்பிஎம்க்கு அப்படியே வரும். அப்படியே வந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா அப்படின்னா நான் கொடுத்த கேள்வி அப்படியே வராது. இப்போ கத்த பந்து படிச்சோம்ல, மேபி இந்த வருஷம் கேள்விக்கு கத்த பந்து அப்படியே வரலாம். அதை தான் நான் சொல்றேன். செமினார்னு தனியா என்கிட்ட கிடையாது. நான் கொடுக்கறது ஃபுல்லாவே இந்த வருஷத்துக்கான எஸ்பிஎம்காக தான். புரியுதா? ஓகே. எம்பாட் காத்தா மஜ்மு மன்டாப். காத்தா மஜ்முனா என்னது? அதுல காத்தா மஜ்மு மன்டாப்னு என்ன சொல்லியிருக்காங்க, டீட்டெயில்டா கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி, காத்தா மஜ்முனா என்னன்னு முத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கத்தா பாஷா நாலேஜ் இல்லாட்டாலும் இப்போ நீங்க கத்தா பந்து படிச்சிட்டீங்க. இப்போ கத்தா மஜ்மு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, காத்தா மஜ்மு. காத்தா மஜ்முனா என்ன டஷ்வி? ரெண்டு பேர் சீட்டா? யார் தும்முனா? எல்லாரும் சல்வி. ஓ, ஏக்கோன் ஓகேயா? ஓகே, ஓகேயா? ஓகே, ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, நம்ம குறைச்சு ஏத்திடலாம். ஓகே, கத்த மஜ்முனா என்னது? சொந்தம் கொடுக்காத. சரி, நீ சொந்தம் கொடுக்க போறியா? சொல்லு. பண்ணி புது மீனிங் வரணும். வெரி குட். அதுதான் கத்த மஜ்மு. வெரி குட், எக்ஸலன்ட். ஓகே, இப்போ சொந்தம் வந்து தெங்கானா என்னது? ஹரினா நாலு, நடு நாளா? அப்ப தெங்கா ஹரினா ஆஃப்டர்நூன் புது மீனிங்கை கொண்டு வருது. அந்த மாதிரி. ஓகேயா? அதே மாதிரி வேற ஏதாவது சொந்தம் கொடுக்க சொன்னா ஜலான் ராயா ஆக்சுவலி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சொல்லலாம் தான். ஓகே, ஜலான் ஜலான் ராயா வராது. அது சீர்திருத்தணும். அது கதை. பசார் மலாம். பசார்னா மார்க்கெட், மாலாம்னா நைட் மார்க்கெட். வந்து அது அதாவது அது ஸ்டில் அந்த மார்க்கெட்டை தான் அதை குறிக்குது. அது வந்து கொஞ்சம் ஏன்னா சொல்லலாம் பசார் மலாம். ரூமா தாங்கா ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரூமானா என்னது? வீடு. தாங்கானா படி. ரூமா தாங்கானா வீடு படிக்கட்டா? அப்படி வராது. ரெண்டையும் இணைச்சு சொல்லும் போது வேற ஒரு சொல்லலாம் மாறும். ரூமா தாங்கானா ஃபேமிலின்னு அர்த்தம். இனி 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 மசாலா ரூமா தாங்கா அப்படின்வாங்க. மசாலா கெழுவாருக்கா, எங்க வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றது. ரூமா தாங்கானா இன்னைக்கு புது வார்த்தை கத்துக்கிட்டீங்களா? ரூமா தாங்கானா கெழுவாருக்கான்னு அர்த்தம். ரூமா தாங்கா. ஜாம் தங்கன். ஜாம் தங்கன் ரெண்டும் சேர்க்கும் போது ரிஸ்ட் வாட்ச். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது தானே? ஓகே, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது கத்தா மஜ்மு. இது வந்து கத்தா மஜ்மு பேபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரங்காயான் பேபாஸ் கரெக்டாக சொல்லணும்னா. கரெக்டு, ரங்காயான் பேபாஸ்ன்னுவாங்க. அப்புறம் சிம்பிளான் பாஷாலாம் பார்த்துருக்கீங்களா? புவா தாங்கன். புவானா பழம், தாங்கன்னா கை பழம்னு ஒன்று இருக்கா. ஆனால் புவா தாங்கன்னா ஹடியா. அதுவும் கத்த மஜ்மூல தானே வரணும் அப்போ பார்க்க போனா. ஆனா எஸ், ஆக்சுவலி இருக்கு. காத்தா மஜ்மு கியாசான்னு சொல்லுவாங்க. இருக்கா மொத்தல? காத்தா மஜ்மு கியாசான்னா ஆல் யோர் சிம்பிளான் பாஷா. எல்லா சிம்பிளான் பாஷாவுமே காத்தா மஜ்மு தான். ஆனா எல்லா காத்தா மஜ்முவும் சிம்பிளான் பாஷா கிடையாது. உலாட் புக்குல இங்க தான் வரும். ஓகே, முதல்ல ரங்காயன் பேபாஸ் பாத்தீங்களா? ரெண்டாவது வந்து ஆல் த சிம்பிளான் பாஷா இஸ் யோர் காத்தா மஜ்மு கியாசன். மூணாவதா நிக்கிறது தான் காத்தா மஜ்மு மன்டாப். மன்டாப்னா என்ன அர்த்தம்? மன்டாப்னா செம்ம அப்படின்னு சொல்றது.
டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். படம் எப்படி இருந்துச்சு? மந்தாப். ஸோ மந்தாப் ரொம்ப மலாய்க்காரனுக்கு பாய்ப்பானுங்க. ஓ இப்படி மந்தாப் ப்ரோ அப்படின்னு வானுங்க. ஓகே. ஸோ அப்போ மந்தாப்னா தெரிஞ்சுக்கிங்க அதோட அர்த்தம். சரி, இப்போ கத்தா மஜ்மு வந்து நம்ம பொதுவாக எப்படி எப்படி ஏஜா பண்றோம்? ஒரு காத்தா கொடுத்துட்டு கேப் கொடுத்துட்டு இன்னொரு காத்தா வைக்கிறோம், ஆமாவா இல்லையா? ஆனா மந்தாப்னா என்ன பண்ணிடும்னா இங்கிட்ட இங்கிட்டும் ஒட்டிக்கும், கேப் விடக்கூடாது. அந்த மாதிரி பாசா மலாயுல கத்தா மஜ்மு மந்தாப்னு சொல்லி 15 வார்த்தைகள் இருக்கு. இருக்கா? நான் கொடுத்துருக்கேன்னா அந்த 15 வார்த்தையும் சொல்லுங்க. கர்ஜா சமா. இப்ப கர்ஜா சமா, கர்ஜா வேற சமா வேற. பார்க்க போனா இது வந்து மிமாங் இந்த 15 வார்த்தையை வந்து மலாய் மொழியில வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை ஆஃபால் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ரெண்டாவது சொல்லுங்க. மனகாலா, காக்கி tangan. இருங்க இருங்க. காக்கி tangan, antara bangsa, olahraga, daripada matahari, peribadi, jawatan kuasa. Yes. beritahu யாரும் சொல்லல? beritahu இல்லையால? beritahu kepada, tanggung jawab, peri kemanusiaan. நோத்தால் என்ன கொடுத்துருக்கேன்? அதைத்தான். அவ்வளோதானே? அவ்வளோதான் இருக்கா? அதுதான் பார்க்குறேன். உழு பலாங்களாம் வரல. இருங்க, என்ன கொடுத்துருக்கேன் நோத்தாவை? இருங்க இருங்க. ஓ இவ்வளோ இருக்குல்ல. அதுல வந்து தேவான் பாஷா சொன்ன வந்து 15 தான். ஓகே, அந்த 15 மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றதெல்லாம் ஓகே, அதுவும் இருக்குதான். அதை வந்து நம்மளுக்கு சுருக்கி சொன்னது அந்த 15 தான். இதை பாருங்க, நீங்க எங்க பார்த்தாலும் அந்த 15 தான் முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதா? எல்லா இடத்துலயும் அந்த 15 தான் இருக்கும். ஓகே. வீடியோ சரி, இதான் அந்த மெயினான இது 30 கொடுத்துருக்காங்களா? அந்த 15 தான் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இதான் அந்த 15. இருமா இருமா. அந்தார பங்சா, பரிதாஹு, அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த 15 தான் ரொம்ப முக்கியம். நான் மன்தாப்னு சொன்னேன்னா இந்த 15 தான் முதல்ல நீங்க முன்னுரிமைப்படுத்தணும். Antara bangsa, beritahu, bumi putra, jawatan kuasa. Antara bangsa highlight பண்ணுங்க, beritahu highlight பண்ணுங்க. பூமி புத்ரா இருக்கா? பூமி புத்ரா இல்லைன்னா தப்பா பண்ணிக்கிங்க. ஜவதான் குவாசா, காக்கி tangan, அப்புறம் olahraga, kerja sama. kerja sama போட்டிங்களா? அடுத்தது matahari, setia usaha, sukarela, suruhan jaya, tanda tangan. tanda tangan வச்சிட்டிங்களா? அது வர்க்க நகாரா,
Pesuruhjaya tanggungjawab. ஓகே, இதுதான் இந்த மெயினா நம்மளுக்கு தேவையான 15. செக் பண்ணா 15 இருக்கா? ஓகே, இதுதான் அந்த 15 நான் சொன்னல 15 முக்கியமான மந்தாப்பான விஷயம். ஓகே ரைட். இப்போ நம்ம ஆயாட் படிக்கலாம். ஓகே ரெடி? கதா மஜ்மு மந்தாப்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ எங்க இருக்குன்னு பார்க்கலாம். Suruhanjaya Pencegahan Rasuah Malaysia mengesan peningkatan kes rasuah berskala besar atau luar biasa membabitkan kaki tangan awam sejak pandemik COVID-19 melanda negara. எஸ், ஆனா இந்த சுருவான்ஜாயை இவனுங்க கத்த நம்ம காசா பயன்படுத்தி இருந்தாலும் நீங்க கத்த நம்ம காசா பயன்படுத்த கூடாது. சுருவான்ஜாயனா ஒரு கமிஷன். இப்ப இதை நடத்துறதுக்கான ஒரு டீம், ஒரு குழு அரசாங்கத்தால நியமிக்கப்படுறது. இப்ப எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு டீம் இருக்கும்ல, அப்ப அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? சுருவான்ஜாயா பிலியன் ராயா. So இங்க விட்டேன் kaki tangan. Okay. Beliau menjelaskan Malaysia hakikatnya memiliki sistem tadbir urus yang baik, namun dikhianati dan dirosakkan oleh segelintir penjawat yang tidak melaksanakan tanggungjawab. Justru semua pihak diharapkan dapat memberikan kerjasama untuk membendung amalan rasuah daripada terus berleluasa kerana lebih baik mencegah daripada mengubati. Kerjasama. இன்னொன்னு daripada வந்து ஆனா அந்த 15 இல்லைல்ல, அதனால அதை விட்டுருங்க. இந்த நாளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி. ஸோ ஆனா எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அது கோடு கோடா தானே இருக்கும். அப்படி சுருவான்ஜாயா சுருவான்ஜாயான்னு இங்க போட்டு அது கீழே ஆயாட் செய்ய, அந்த மாதிரி புரியுதா? Suruhan Jaya tanggung jawab, kaki tangan, என்னது kerja samawa. Okay, Rashmi Suruhanjaya. Ayat சொல்லு. இல்ல முடியாது. சுருவான்ஜாயா கஷ்டமா, உனக்கு அதான் கஷ்டமா இருக்கா? சுருவான்ஜாயா அப்ப நீ அதான் செய்யணும். சுருவான்ஜாயனா மதம் சொன்ன பயன்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம எப்படி செய்யலாம்? நான் ஐடியா தரேன், நீ மலாயில சொல்லு. இந்த ஒரு இந்த ஒரு எப்படி சொல்லலாம், இந்த ஒரு டிஜிட்டல் ஸ்கேம விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு கமிஷனை ஏற்படுத்தணும் kerajaan. Kerajaan perlu membentuk satu untuk menyiasat penipuan digital ini. Online scam. Scam வந்து நம்ம மலாயில penipuan சொல்லுவோம். yang semakin berleluasa ini அடிக்கடிக்கு நடக்குது. ஓகே, வெரி சிம்பிளான ஆயட் தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷன் பாடியை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் விசாரிக்கிறதுக்கு. அப்ப அதை நம்ம எழுதுங்க, ஐடியாவை மொதல் உருவாக்கிக்கிங்க, அப்புறம் ஆயட் செய்யுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். kerajaan harus membentuk satu Suruhanjaya untuk menyiasat penipuan digital yang berleluasa
dewasa ini. Dewasa iniனா கொஞ்ச காலமா, கடந்த சமீபத்துல அப்படி சொல்றது. Recently. Dewasa ini. Okay, kerajaan harus membentuk satu suruhanjaya untuk menyiasat penipuan digital yang berleluasa. Nah, ayat berleluasan போட்டு வச்சிருக்கேன். Berleluasa dewasa ini. இன்னைக்கு வினாயாட்ட மட்டும் அதை கற்றுக்கி ஸ்லோலி போவோம் இந்த வருஷம். Saya bagi banyak, you lupa banyak. Jadi saya bagi sikit tapi bagi kamu efektif. இந்த வருஷம் கொஞ்சம் நான் மாற்றம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆஷா பார்க்குது வினோஷா, நம்ம எத்தனையாவதுல வருவோம், அந்த ஐயாட்ட செய்ய முடியுமான்னு. ஓகே ரைட், சுருவாஞ்சயா நம்ம எழுதலாம். ஓகே, அடுத்தது வந்து tanggung jawab. Renita, பொறுப்பா ayat செய்ய பார்ப்போம். பொறுப்பை முதல்ல யோசிச்சுட்டு ஒரு கான்டென்ட் செய்ய ஆயாட்டுக்கு. எப்போ பொறுப்பு பயன்படுத்துவ, என்ன மாதிரியான சிச்சுவேஷன், வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்? இப்ப பாரு, நீ அந்த ஆயாட்ல இம்போஹான் தம்பா பண்ணக்கூடாது. ஆயாட்ல இம்போஹான் தம்பா பண்ணக்கூடாது. நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த இதுல போட மறந்துட்டேன். Anda tidak boleh menambahkan imbuhan dan menggunakan perkataan itu sebagai peribahasa atau kata nama. Tak boleh tambah imbuhan. Belum tanggungjawab. ஒரு ஸ்டூடெண்டோட பொறுப்பு என்னது? படிக்கிறது, படிச்சுட்டு வீட்டு பாடத்தெல்லாம் செய்யுது. சொல்லாத ஐயாட்ட. அட்லீஸ்ட் ஆயட் வீணா பண்ணி தரணுமா, இல்லாட்டி கஷ்டம். Seorang pelajar ialah tanggungjawab seorang pelajar termasuklah helper. Benar, termasuklah membuat kerja rumah dan mengulang kaji pelajaran tersebut. Membuat kerja rumah yang diberikan dan mengulang kaji pelajaran. Okey, tanggungjawab seorang pelajar termasuklah membuat kerja rumah yang diberikan dan mengulang kaji pelajaran.
ஓகே, அடுத்தது வந்து கக்கி தங்கன். கக்கி தங்கன்னு என்ன அர்த்தம்? ஸ்டாஃப்னு அர்த்தம். ஓகே, ரைட். ம். யோகாஷினி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யோசி. என்ன சிச்சுவேஷன் யோசிக்கலாம்? ஸ்டாஃப் வச்சு ஏதாவது யோசி. சமீப காலமாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரஸ்வா கேஸ்ல மாட்டுறாங்க. அவ்வளவுதான், சிம்பிளான கான்டெக்ட். சொல்லு பார்ப்போம். சமீப காலமாக அப்படின்னா என்ன? நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பாய்ச்சிருந்தோம். என்னது? எஸ், தேவாசா இனி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம கத்து கொடுத்தோம் உங்களுக்கு. terlibat kes rasuah. Kes rasuah. Okay. Dewasa ini kaki tangan kerajaan ataupun kaki tangan awam சொல்லலாம். Kaki tangan awam sering terlibat dalam kes rasuah. முடிஞ்சு. சிம்பிளான ayat. Vinosha, kerjasama. Senangan விஷயம். இருமா எல்லாம் எழுதிக்கிட்டோம். எழுதிட்டியா? மூணாவது எழுதிட்டியா? ஐ திங்க் இந்த மேசியை இப்படி போட்டிருக்கணுமோ? 10 இருக்குமா? 10ல போட்டு பார்த்துட்டீங்களா? 10லன்ற பார்த்தா தெரியுதா? ஆமா, இது கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மேசை வாங்கணும், கரெக்டா இருக்கும். நான் அதுதான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் என் தங்கச்சி அதோட மேசை பரவாயில்ல, நாக்காளில் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இங்க கிளாஸ். எப்பவுமே நான் ஹோம் டியூஷன் எல்லா வெளியெல்லாம் போயிடுவேன். ஓகே, அடுத்தது வந்து kerjasama. kerjasama கூட dalam kalangan masyarakat. ஓகே, அதாவது masyarakat-குள்ளார terhadap வரக்கூடாது. ஓகேயா? ayat betul, நல்ல ஐடியா. ஜஸ்ட் அங்கங்க கிராமட்டிக்கல் எரர் இருக்கும், அது பியாசா இல்ல. நான் கொஞ்சம் உங்களுக்கு புது சரி பண்ணிடுவேன். ஓகே, நான் சரிப்படுத்துறதையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நான் எப்படி நம்ம செஞ்ச ஐயாட்ட சார் சரி செய்யறாரு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, மறுபடியும் இப்ப kita perlu mengamalkan amalan kerjasama kalangan, dalam kalangan masyarakat. ஓகே, ரைட். எல்லாம் எழுதிட்டீங்களா? சீக்கிரம் எழுதிங்க. இந்த மாதிரி மேஜா 2 வச்சுக்கணும். அப்பதான் இங்கிட்டு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போடலாம். ரைட்டா? அதுக்கேற்றதான். சரி, அடுத்தது வந்து ரொம்ப சுலபமானது தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். கதை செண்டி. நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கதை செண்டி வரும். 5வது அத்தியாயம். நான் கொடுக்குறது உங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரையல் பேப்பர்ஸோட கொஸ்டின்ஸ், ரொம்ப ஹை குவாலிட்டியான கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த கேள்வி ஒன்னாலும் செய்ய முடிச்சுன்னா எஸ்பிஎம் கேள்வி செய்யலாம். ஓகே,
நம்ம நேரம் புக்கு கேள்விலாம் செய்யறதுல ஸ்ட்ரெயிட்டா SPM ட்ரையல் கொஸ்டினை உடச்சி தரோம் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஓகே, கதா சண்டி நாம. கதா சண்டி நாமனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். கதா சண்டி நாம நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டி kepada pada daripada அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கதா நாமாவை வந்து இணைக்கிற ஒரு கதா. இப்ப கதா kerjaவோட இருக்கிறது யாரு? கதா bantu. கதா adjectiveோட இருக்கிறது யாரு? கதா penguat. அதே மாதிரி கதா நாமாவோட இருக்கிறது கதா செண்டி நாமா. அது பேர் என்ன? கதா செண்டி நாமா. செண்டி அப்படின்னா என்னன்னா, இந்த பாருங்க, இது என்னோட கை, இந்த சைடுல ஒரு கை, இது ரெண்டையும் இணைக்கிற எங்கல் இங்க இருக்கு. ஐ மீன் அந்த இதான் செண்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கத்தா நாமாவும் அதை இணைக்கிறது தான் கத்தா செண்டி நாமா. அந்த கத்தா நாமாவை ஒண்ணு கூட வைக்கிறது தான் கத்தா செண்டி நாமாவோட வேலை. அதனால அது பேர் செண்டின்னு வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே ரைட், இதுங்க கத்தா செண்டி நாமா. அதுவும் கத்தா துகாஸ் கீழே வரும். பேஜ் 6ல இருக்கு guys. உங்களுக்கு தேவையானது எல்லா விஷயமும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, kata sendi nama biasanya diletakkan di hadapan frasa nama. Frasa namanya kata nama marilah. Oke, frasa வேற அர்த்தம் இருக்கு. குளிர்தா? குளிர்தா? கொஞ்சம் ஏத்திருமா? அங்க குளிர்லையா? 16ல இருக்குமா? ஆகலும் ஓகே, ஐ திங்க் இன்னைக்கு கடைசி எக்ஸசைஸ் அதான் தான் இருக்க போகுது. இது கதை செண்டி நம்ம. கதை செண்டி நம்ம பாருங்க. கதை செண்டி நம்மால என்னென்ன இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க நார்மலா ரஜனாம்ல நீங்க நிறைய படிச்சிட்டீங்க. இதெல்லாம் நிறைய சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். டீனா இடத்துக்கு பாய்க்கணும். பாகி, umpama, hingga, ke, demi, sejak, untuk, dari, untuk, ரெண்டு வாட்டி இருக்கா? untuk வாட்டிரு. terhadap, antara, koma, daripada, tentang, akan, dengan, terda akan இந்த இடத்துலயும் இருக்கு. அப்ப அக்கான் முடிஞ்சு கத்தா நமாவா இருந்துச்சுன்னா இந்த அக்கான் வந்து கத்தா செண்டி நாமா. அக்கான் முடிஞ்சு கத்தா கெர்ஜாவா இருந்துச்சுன்னா இந்த அக்கான் வந்து கத்தா பந்துவா வேலை செய்யுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஹலோ, ஆஹா, யார் பேசுறா? ஆஹா, ஓகே ஓகே. இதுல வந்து முக்கியமானது தென்தாங் நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. கதை செண்டி நாமான்ட்டு அதை பார்த்துக்கிங்கணும். அப்புறம் ஒலே, ஒலேன்ற வார்த்தை கதை செண்டி நாமா, மறந்துடாதீங்க. அவ்வளவுதான். அதனால நம்ம சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம், சில பேர் எழுதுவாங்க ருமுசான் எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ருமுசான் membincangkan, very good, tentang tentang kebaikan இப்படி இருக்கும். இப்படி எழுதின கையோட இப்படி வெட்டிடுவேன் நான். சாலா. ஓகே ரைட், நல்லா பாருங்க. மம் கான் இருக்கா, இது கத்தா கெர்ஜா. கரெக்டா? நீங்க அது ரூல்ஸ் நல்லா பாருங்க. கத்தா கெர்ஜா முடிஞ்சு கத்தா நமா தான் வரணும். இப்ப கத்தா கெர்ஜா முடிஞ்சு என்ன வருது? கத்தா செண்டி வருது. அப்ப கத்தா செண்டி நம்ம இங்க வரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா membincangkan kebaikan. புரியுதா? kebaikan wat அப்படி வரணும். தென்டாங் பார்க்க கூடாது. நீ தத்தா பாசா ஒரு வார்த்தை கத்துக்கிட்ட நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் சொல்லி தருவேன். புரியுதா? இப்ப இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல மெங்கான் முடிஞ்சு தென்தாங்லாம் வரக்கூடாது. membincangkan tentang, menceritakan tentang, salah semua tuh. தத்தா பாசா படி சாலா. வடை எப்படி ஸ்பெல் பண்ணுவாங்க? வடை எப்படி ஸ்பெல் பண்ணுவாங்க? இவங்கிட்ட கேட்போம். வடை சொல்லு சீக்கிரம். பத்தியா வடை வடை WADE வடை. இப்படிதான். மலாயில தோசை எப்படி ஸ்பெல் பண்ணீங்க? TO தோசா. ஓ, நார்த் இந்தியனா நீங்க? டோசா டோசா. அதான் நார்த் இந்தியன் போல இல்ல.
TOSE வரும். தோசை. பீஸா எப்படி ஸ்பெல் பண்றது மலாயில? PIZA. அவ்வளவுதான், ஒரு Z தான் வரும். முர்தாபா எப்படி ஸ்பெல் பண்றது? MUR. சாலா. முர்தாபாங்கன்ற வார்த்தை மலாய் மொழியே கிடையாது. மர்தாபா. ஆனா நீங்க பாப்பீங்க கடையெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. கடையில எழுதி போட்டதுலாம் தப்பு. மர்தாபா தான் கரெக்ட். நம்பலையா? சரி, மலாயில எப்படி செக் பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். முதல்ல உங்களுக்கு ஏதாவது நீங்க செக் பண்ணணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடாது. மலாய் சம்மந்தப்பட்டது கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடாது, ChatGPTல செக் பண்ணக்கூடாது. ரெண்டுமே உங்களை பாதாளத்துல தள்ளிரும். அப்படி ஒரு மலாய் நானே பார்த்தது இல்லை. ஓகேயா? ஸோ நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா யூ கேன் ஓகே. இப்போ நீங்க என்ன தேட போறோம் நம்ம? முர்தாபாவா மர்தாபா தானே? சரி, நான் உங்களுக்காக முர்தாபான்னு டைப் பண்றேன். நீங்க சொன்னதை டைப் பண்ணிட்டு காமூஸ் தேவான்ல செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? முர்தாபா போட்டுட்டு PRPM இப்படி தட்டணும். சர்ச் பண்ணுங்க. பாருங்க, இதான் டேவான் பாசாட்டன் புஸ்தகா வருதுல்ல, அதுதான். அப்ப பாருங்க, எது betul? Berdasarkan yang betul. Ini martaba. புரியுதா? ஓகே, சரி. அப்படி இல்லைன்னா நீங்க இங்க பாருங்க மர்தாபா தானே எஜா பண்ணியிருக்காங்க. sejenis roti canai tetapi berlapis dibubur daging cencang telur. அதானே முர்தாபா. அப்ப கீழே கூட நீங்க பார்க்கலாம், ஆளுங்க கேள்வி கேட்டிருக்காங்க மர்தாபாவா முர்தாபாவான்ட்டு. எஜான் yang betul ialah martaba. புரியுதா? இத்தனை இன்னும் கொய்த்தியாவும் இருக்கு, சாப்பாடு விஷயமே நிறைய இருக்கு. எஜான் நீங்க பிள்ளையா எஜா பண்றது. அதுக்கு நம்ம சைன் போர்ட்லாம் பாக்கணும்ல, அதுதான் கரெக்ட் நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் தவறு. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அப்பப்போ ஒரு துணுக்குகள் தருவேன். ஓகே, சரி. இப்ப கதை சொல்லி பாத்துருவோம் வாங்க. அது இல்ல, kemajuan தான், அது வெட்டிருங்க. Kemajuan sektor pelancong memang penting kepada masyarakat dan negara, yaitu kepentingan kemajuan sektor pelancongan dapat mewujudkan pelbagai peluang pekerjaan kepada masyarakat. Kepada dapat வந்து kata bantu lah. அவ்வளவுதானே இது? ஓகே. Dengan ini koma வரணும் அந்த இடத்துல. Kadar pengangguran dapat dielakkan. இந்த இடத்துல dengan முடிஞ்சு இனி kata ganti வருது, kata nama வரல. அதனால அந்த dengan நான் எடுக்கக்கூடாது. ஓகே. dapat இது இல்லையே. dapat இங்க பாருங்க, dapat நீங்க எடுத்து dapat kata bantuமா மதம் செஞ்சது. இன்னொன்னு பாருங்க, dapat முடிஞ்சு என்ன இருக்கு? kata kerja தானே இருக்கு. அப்ப எப்படி வரும்? kata sendi nama-னா kata nama கிட்ட தானே இருக்கணும். ஓகே. Negara pula akan mendapat hasil melalui cukai yang dikenakan kepada pelancong asing. இந்த kepada ஏற்கனவே செஞ்சிட்டோம்ல, இந்த அக்கானும் எடுக்கக்கூடாது. ஏன் சொல்லுங்க? இந்த அக்கான் முடிஞ்சு என்ன இருக்கு? mendapat kata kerja lah. நான் என்ன சொன்னேன்? அக்கான் முடிஞ்சு kata namaவா இருக்கணும். அதனால இது எடுக்கக்கூடாது. wrong. Pelancong asing yang datang ke negara ini salah satunya bertujuan untuk melihat pemandangan yang cantik. Ke இருக்கு. ஓகே, ke எடுத்துக்கீங்க. ke முடிஞ்சு பாருங்க, negara kata nama. அதுக்கப்புறம் untuk melihatம் வராது. kata kerja மத மாதிரி தான். Kerajaan dan pihak swasta hendaklah mengadakan promosi untuk menarik kemasukan pelancong asing ke negara ini agar pembangunan dapat diteruskan. Untuk வராது. Rakyat juga tidak menganggur dan tidak terlibat dengan jenayah. Dengan வரும், இந்த dengan. ஏன்னா jenayah kata nama. Oleh itu, kemajuan sektor pelancongan dapat mewujudkan peluang pekerjaan kepada rakyat yang menganggur di negara ini. Di negara ini. Terdah? Di. So, kepada, ke, dengan, di. இதை வச்சு ஆயாட் செய்யும். எவ்வளவு சிம்பிளான வேலை. kepada, dengan, di, இன்னொன்னு என்னது? ke. ஓகே.
நான் 5 நிமிஷம் தான் குளிருதா? ம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து மிச்சம் உள்ள அந்த ப்ராக்டிஸ் இந்த பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராக்டிஸ் பாருங்க. ப்ராக்டிஸ் 3 ஆயாட் செஞ்சுட்டு வாங்க. ப்ராக்டிஸ் 4, 5வும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தான் நான் இது கொடுத்துட்டேன்ல, சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் வரப்போகுது, நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அதை முடிச்சிடலாம். ஓகேயா? எனக்கு என்னன்னா நான் கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீ சொந்த முயற்சி எடுக்கணும். பாடம் செய்யாமல் வரக்கூடாது. பாடம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா பாடம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நீ அப்ளை பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஓகேயா? சரி, இன்னைக்கு இது போதும். சம்டைம்ஸ் இஃப் ஐ ஃபீல் லைக் என்னால் இது நான் அடுத்த வாரம் கற்றுக் கொடுக்க முடியாது, ஏன்னா வேறு விஷயம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வரோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் சொந்தமாக செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுவேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவேன். நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து நான் இதில் கொடுப்பேன், எங்கள் குரூப்பில் கொடுத்தேன்னா நீங்கள் அந்த லிங்கை தட்டிட்டு அந்த லெசனை ஃபாலோ பண்ணி முடிச்சிடணும். ஒரு டைம் அந்த மாதிரி நடக்கும்ல. அப்படி நிறையா நான் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் அந்த நீங்கள் என்னால் குறைவாக தான் நான் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிங்க. த ரிமைனிங் பார்ட் வில் பி த வீடியோ லெசன். ஓகே, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு மொர்ஃபாலஜி மட்டும் இன்னைக்கு நான் கவர் பண்ணுவோம். சின்டாக்சிஸ் அடுத்த வாரம் கவர் பண்ணி தரேன். ஓகே, மெதுவாக நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபார் பாசம் லைவ். நீங்கள் 10 minutes பிரேக் எடுக்கலாம். ஓகேண்ணா.